ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வியாழக்கிழமை மதியானம் போல எடுத்த மினி விலாகுது. எப்பவுமே காலையில பூஜை வேலைகள் செய்ய போறேன்னா, ஒரு 11 மணிக்கே பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது, வீடெல்லாம் துடைக்கிறது அந்த வேலையை ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2:45க்கு தான் வீடே துடைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கே பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணல. ஏன்னா திங்கட்கிழமை சாமி மாலை போட போறாங்க. சண்டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வாரம் விட்டுட்டேன். போன வாரம் தான் பூஜை பாத்திரம் கழுவணும் அப்படின்றதுக்காக வீடு மட்டும் துடைச்சிருந்தேன். அதுக்கே ஏன் இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு எனக்கு என்னவோ தெரியல, பூண்டு மிளகு குழம்பு சாப்பிடணும் போல இருந்தது. நம்ம கிச்சனுக்கு நாம தான் ராணி, ராஜா ராணின்ற மாதிரி நம்ம தான் ராணி, நினைச்சதை செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி சரின்ட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சா நாளைக்கு கூட நல்லா இருக்கும், நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தான் செஞ்சேன். அது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய கூட செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. நைட்டு பசங்க சாதத்தை போட்டு பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் தான் இருந்தது மறுநாள். அது என்னவோ தெரியல, ஒரு 2 வாரமா இது சாப்பிடணும் போலவே இருந்தது. பூண்டு உரிச்சு வைக்காத காரணத்தால செய்ய முடியல. இன்னைக்கு தான் செஞ்சு சாப்பிட்ட பிறகுதான் கொஞ்சம் திருப்தியா அந்த மாதிரி இருந்தது. இதே வெள்ளிக்கிழமை மதியானம் போல அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தங்கச்சி போய் நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். இது ஒரு கதை ஒன்று நடந்தது. என்னன்னா, பனங்கிழங்குக்காக பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் நானும் என் தங்கச்சி பையனும் பஸ்ஸை விட்டு போயிட்டோம். என் தங்கச்சி மட்டும் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பஸ்ஸை விட்டு நாங்கள் கீழே இறங்கி மறுபடியும் வேறு பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இந்த பனங்கிழங்குக்காக இப்படி ஒரு கதை நடந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அப்பாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் ஒரு 7 மணிக்கு தான் வந்திருந்தேன். அங்கேருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறம் ஆவாரம் பூ கிடைக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் என் தங்கச்சி போய் கொல்லிக்கு போயிட்டு வரப்போ ஒரு கொஞ்சமாக உடச்சிட்டு வந்தா. கூடவே பார்த்தீங்கன்னா பிரண்டையும் கிடச்சிருந்து. இப்போலாம் எங்கள் கிராமத்து சைடில் கூட பார்த்தீங்கன்னா பிரண்டையை பார்க்கவே முடியல. ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இதெல்லாம் நாம் போனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இது அப்படிதான் தெரியல. என்ன பிரண்டையெல்லாம் இப்படி பறிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நாளைக்கு துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அம்மா இந்த கூலிக்கெல்லாம் போய் மல்லாட்டை பொறுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் பயிர் உரிச்சு வச்சிருந்தாங்க. அஸ்வினுக்கு இந்த வறுத்த வேர்க்கெல்லாம் பிடிக்குன்றதால அப்புறம் அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா வறுத்து கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதையும் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா எறும்பு தொல்லை இங்கே நிறையா இருக்குன்றதால இந்த டைம் அம்மா வீட்டு பார்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் வாணி சிஸ்டரோட தங்கச்சி பொண்ணு லிரிஷாவுக்கு 9வது பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும்.